ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம டிஃபெக்ட் இன் ஐ பற்றி பார்க்கலாம். அதாவது கண்ணில் வரக்கூடிய பார்வை குறைபாடு என்னென்ன அப்படிங்கிறத லேர்ன் பண்ணலாம். இப்போது கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு 25 சென்டிமீட்டரில் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ இன்ஃபினிட்டி ரொம்ப தொலைதூரத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம ஐனால் பார்க்க முடியும். இது வந்து நார்மலாக எல்லா பர்சனாலையும் பார்க்க முடியும். சப்போஸ் ஒரு சிலருக்கு பார்வை குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா இந்த 25 சென்டிமீட்டரில் இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டை வந்து பார்க்க முடியாது. அப்போ அதைத்தான் நம்ம ஐயில் ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த ஐ வந்து தன்னுடைய பவர் ஆஃப் அகாமடேஷனை வந்து லாஸ் பண்ணியிருக்கும். அதனால் அது பார்க்க முடியாமல் போகுது. பவர் ஆஃப் அகாமடேஷன் அப்படிங்கிறது என்ன? பவர் ஆஃப் அகாமடேஷன் அப்படிங்கிறது ஐ லென்ஸுக்கு ஒரு எபிலிட்டி வந்து இருக்கும். நியர்பை ஆப்ஜெக்டை பார்க்குறதுக்கும் அண்ட் ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை பார்க்குறதுக்கும். நியர்பை ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு 25 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை பார்க்குறதுக்கும் அண்ட் ரொம்ப இன்ஃபினிட் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை பார்க்குறதுக்கும் ஐலென்ஸுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கிறது தான் நம்ம பவர் ஆஃப் அகாமடேஷன்னு சொல்கிறோம். எப்படி இந்த ஐலென்ஸ் இதை பார்க்குது அப்படின்னா இந்த ஐலென்ஸை சிலியரி மசில்ஸ் வந்து ஒரு ஃபிக்ஸ்டான பொசிஷனில் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சிலியரி மசில்ஸோட ஹெல்ப்னால் என்ன பண்ணுதுன்னா இந்த ஐலென்ஸ் தன்னுடைய ஃபோக்கல் லென்த்தை வந்து சேஞ்ச் பண்ணும், அட்ஜஸ்ட் பண்ணும். நியர்பை ஆப்ஜெக்டை பார்க்குறதுக்கும் தூரமாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை பார்க்குறதுக்கும் ஐலென்ஸ் தன்னுடைய ஃபோக்கல் லென்த்தை சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கும். அந்த எபிலிட்டி ஆஃப் த ஐலென்ஸை தான் நம்ம பவர் ஆஃப் அகாமடேஷன்னு சொல்கிறோம். எப்போ அதோடைய எபிலிட்டியை வந்து லாஸ் பண்ணுதோ அப்போது சம் பீப்புள்னால அந்த ஆப்ஜெக்ட் 25 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடியதையும் இன்ஃபினிட்டியில் இருக்கக்கூடியதையும் பார்க்க முடியாமல் போகும். அதை தான் நம்ம டிஃபெக்ட் வந்து வருது ஐயில் அப்படின்னு சொல்கிறோம். விஷன் டிஃபெக்ட் ஆயிடுது. இது எதனால் நடக்குது அப்படின்னா இதுக்கு நிறையா காரணம் இருக்குது. ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ஏஜிங்னால, வயசாகிறதுனால. சரி, இப்போது ஐயில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட் அப்படிங்கிறப்போ என்னென்ன டிஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா மயோபியா, ஹைப்பர் மெட்ரோபியா, ப்ரெஸ்பயோபியா அண்ட் ஆஸ்டிக்மேக்டிசம், இவ்வளோ டிஃபெக்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னான மயோபியாவை பற்றி பார்க்கலாம். மயோபியாவை நம்ம ஷார்ட் சைட்டட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கிட்ட இருக்கக்கூடிய நியர்பை ஆப்ஜெக்ட்ஸை மட்டும்தான் பார்க்க முடியும், தூரமாக இருக்கக்கூடிய டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸை வந்து பார்க்க முடியாது. அதனால தான் மயோபியாவை நம்ம ஷார்ட் சைட்டட்னஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மயோபியா எதனால் அக்கர் ஆகுது அப்படின்னா ஐபால் இருக்கு இல்லையா, அது வந்து லென்த்தன் ஆகிறதுனால தான் வந்து மயோபியா அக்கர் ஆகுது. இந்த மயோபியா வரும்போது என்ன ஆகும்னா ஐலென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஐலென்ஸ் வந்து தன்னோட ஃபோக்கல் லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது மூலயமா தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டையும் தூரமாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டையும் வந்து பார்க்க முடியுது. இப்போது இந்த ஐலென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் ரெடியூஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர தூரமாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை வந்து பார்க்க முடியாது. அண்ட் ஆல்சோ இங்கே என்ன ஆகுதுன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஐலென்ஸ் அண்ட் த ரெட்டினா வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அதனாலையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை மட்டும்தான் பார்க்க முடியுது. ஹென்ஸ் த ஃபார் பாயிண்ட் வில் நாட் பி இன்ஃபினிட்டி ஃபார் சர்ச் ஐஸ் அண்ட் த ஃபார் பாயிண்ட் ஹேஸ் கம் க்ளோசர். அப்படி அந்த ஃபார் பாயிண்ட் வந்து க்ளோஸராக வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்டோடைய இமேஜ் வந்து எப்போவுமே ரெட்டினால தான் ஃபார்ம் ஆகுது. ஆனால் மயோபியா இருக்கும்போது அந்த கண்டிஷனில் ரெட்டினாக்கு பிஃபோராகவே வந்து அந்த இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகிடுது. ரெட்டினாக்கு பிஃபோரே இமேஜ் ஃபார்ம் ஆகிறதுனால தான் நம்மளால் கிளியராக அந்த டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்டை வந்து பார்க்க முடிய மாட்டேங்குது. ஸோ அந்த டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்டை கிளியராக பார்க்கணும் அப்படின்னா இப்போ இந்த மயோபியாவை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறது? வி ஹாவ் டு யூஸ் அ கான்கேவ் லென்ஸ். இப்போ இந்த கான்கேவ் லென்ஸை வச்சு ரெட்டினாக்கு பிஃபோராக ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஆப்ஜெக்டோட இமேஜை வந்து நம்ம ரெட்டினாவில் ஃபார்ம் ஆகிற மாதிரி பண்ணுவோம். ஸோ மயோபியா, ஷார்ட் சைட்டட்னஸ், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை மட்டும்தான் பார்க்க முடியுது, தூரமாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை கிளியராக பார்க்க முடியலன்னா வி ஹாவ் டு யூஸ் அ கான்கேவ் லென்ஸ். இப்போ ஒரு பர்சனுக்கு மயோபியா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கான்கேவ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ இந்த கான்கேவ் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த்தை வந்து எப்படி கம்ப்யூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பர்சனுக்கு மயோபியா ஐ வந்து இருக்குது. அவங்களால ஒரு டிஸ்டன்ஸ் எக்ஸ் வரைக்கும் தான் வந்து பார்க்கவே முடியுது. அதுக்கப்புறமா வந்து அவங்களால பார்க்க முடியாது. ஏன்னா மயோபியாவுக்கு வந்து நியர்பை ஆப்ஜெக்ட்ஸை மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர தூரமாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை வந்து பார்க்க முடியாது. தே ஆர் ஷார்ட் சைட்டட்னஸ். இப்போது அவங்க வந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் ஃபாதர் தேன் திஸ் டிஸ்டன்ஸ் வந்து பார்க்கணும். அதாவது எக்ஸுக்கும் அப்பாலாம் வந்து அவங்க பார்க்கணும், இன்ஃபினிட்டி வரைக்கும் அந்த இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை வந்து பார்க்கணும் அப்படின்னா அப்போ அவங்க
யூஸ் பண்ணக்கூடிய கான்கேவ் லென்ஸில் எப்படி அந்த ஃபோக்கல் லென்த்தை வந்து கம்ப்யூட் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னா fs = -x அப்படின்னு எடுத்துக்கணும். இப்படி எடுத்தால் மட்டும்தான் அவங்களால இந்த இன்ஃபினிட்டியில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை வந்து கிளியராக பார்க்க முடியும். சப்போஸ் இப்போ ஒரு பர்சனுக்கு எக்ஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் பார்க்க முடியுது, அவங்களால ஒய் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் வரைக்குமே பார்க்கணும், இன்ஃபினிட்டிலாம் கிடையாது, ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் ஒய் வரைக்கும் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அப்போ அவங்களுக்குடைய ஃபோக்கல் லென்த்தை வந்து எப்படி கொண்டு வராங்க அந்த கான்கேவ் லென்ஸில் அப்படின்னா fs = xy/x - y இந்த மாதிரி கம்ப்யூட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் டிஃபெக்ட் வந்து ஹைப்பர்மெட்ரோபியா. இது நம்ம லாங் சைட்டட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தூரமாக இருக்கக்கூடிய டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்டை மட்டும்தான் பார்க்க முடியும், கிட்ட இருக்கக்கூடிய நியர்பை ஆப்ஜெக்ட்ஸை வந்து பார்க்க முடியாது. இந்த டிஃபெக்ட் எதனால் அக்கர் ஆகுது அப்படின்னா ஐபால் வந்து ஷார்டன் ஆகிறதுனால அக்கர் ஆகுது. அண்ட் இந்த டிஃபெக்டில் ஐலென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் நம்மளால் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்டை பார்க்க முடியுது, நியர்பை ஆப்ஜெக்டை பார்க்க முடியறதில்ல. அண்ட் ஆல்சோ ஐலெட்ஸுக்கும் ரெட்டினாக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல குறைஞ்சிரும். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா நியர் பாயிண்ட் வந்து எப்போவுமே 25 சென்டிமீட்டராக இருக்கும், ஆனால் இங்கே நியர் பாயிண்ட் வந்து 25 சென்டிமீட்டராக இருக்காது. அண்ட் நியர் பாயிண்ட் ஹேஸ் மூவ்ட் ஃபார்தர். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த நியர்பை ஆப்ஜெக்டோடைய இமேஜ் வந்து ரெட்டினாக்கு பிஹைண்டில் பின்னாடி வந்து ஃபார்ம் ஆகுது. எப்போவுமே ரெட்டினால தான் ஃபார்ம் ஆகணும், ரெட்டினாக்கு பின்னாடி வந்து ஃபார்ம் ஆகுது. அப்படிங்கிறப்போ இந்த டிஃபெக்டான ஹைப்பர்மெட்ரோபியாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸு. இந்த மாதிரியான லென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ இந்த லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த்தை எப்படி கம்ப்யூட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பர்சன் வந்தோட ஐ வந்து இங்கே இருக்குது, இவங்களால் டி அப்படிங்கிற டிஸ்டன்ஸுக்கு பியாண்டில் அப்பால் இன்ஃபினிட்டி வரைக்கும் அவங்களால பார்க்க முடியுது. ஆனால் இவங்களுக்கு இந்த கேபிட்டல் டி அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டோட இமேஜை வந்து இவங்க பார்க்கணும், க்ளோஸராக இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வரைக்கும் பார்க்கணும். அப்படிங்கிறப்போ இவங்க கம்ப்யூட் பண்ணிக்கூடிய ஃபோக்கல் லென்த் வந்து f is equal to small d into capital D by small d minus capital D. தேர்ட் டிஃபெக்ட் வந்து presbyopia. presbyopia அப்படிங்கிறது ஏஜிங், அதாவது வயசாகிறதுனால ஐ லென்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிற சிலியரி மசில்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா வீக் ஆகிடும். அண்ட் ஆல்சோ இந்த ஐ லென்ஸுமே வந்து ரிஜிக்டாக இன்ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா ஐ வந்து தன்னுடைய பவர் ஆஃப் அக்காமடேஷனை லாஸ் பண்ணிடுது. அதாவது ஐ நியர்பை ஆப்ஜெக்ட்ஸையும் தூரமாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸையும் பார்க்குறதுக்காண்டி ஃபோக்கல் லென்த்தை வந்து இந்த ஐ லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணும். அப்போது அது அட்ஜஸ்ட் பண்ண முடியலை அப்படிங்கிறப்போ நியர்பை ஆப்ஜெக்ட்ஸையும் தூரமாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸையும் பார்க்க முடியாது. அப்போ ஐ வந்து தன்னுடைய பவர் ஆஃப் அக்காமடேஷனை வந்து லாஸ் பண்ணிடுது ஏஜிங் காரணமாக. ஏன்னா ஐ லென்ஸ் தான் வந்து இங்கே ரிஜிக்டாக இன்ஃப்ளெக்சிபிளாக ஆகிடுச்சுல்ல. ஸோ அதனால் ஏஜ்டு பர்சன் வந்து நியர்பை ஆப்ஜெக்ட்ஸை வந்து கிளியராக பார்க்க முடியாது. அதுக்கு பேர் தான் நம்ம ஓல்ட் ஏஜ் ஹைப்பர்மெட்ரோபியான்னு சொல்கிறோம். அதாவது ஓல்ட் ஏஜ் ஆக ஆக ஏஜ் காரணமாக கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் பார்க்க முடியாமல் போகிறது. சில பர்சனுக்கு மயோபியாவும் வரும், ஹைப்பர்மெட்ரோபியாவும் வரும். அதாவது தூரமாக இருக்கிறதையும் பார்க்க முடியாது, கிட்ட இருக்கக்கூடியதையும் பார்க்க முடியாது. இந்த மாதிரி 2 கண்டிஷனுமே வரும். இதை கரெக்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம பைஃபோக்கல் லென்ஸை வந்து யூஸ் பண்ணணும். அதாவது ஓல்டேஜ் பீப்புளோட கண்ணாடியை பார்த்தீங்க அப்படின்னா கீழே இந்த மாதிரி இருக்கும், மேலே வந்து ஒரு லென்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மேலே இருக்கக்கூடிய லென்ஸ் வந்து கான்கேவ் லென்ஸ். இது வந்து மயோபியாவை கரெக்ட் பண்ணுறதுக்காண்டி, அதாவது தூரமாக பார்க்குறதுக்காண்டி இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் லென்ஸு, இதில் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க டு கரெக்ட் த ஹைப்பர்மெட்ரோபியா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டிஃபெக்ட் வந்து ஆஸ்டிக்மேட்டிசம். இந்த டிஃபெக்டில் ஐனால் பேரலல் லைன்ஸையும் ஹரிசாண்டல் லைன்ஸையும் வந்து கிளியராக பார்க்க முடியாது. இது எதனால் வருது அப்படின்னா ஒன்று இன்ஹெரிட்டடாக இருக்கலாம், இந்த டிஃபெக்ட் வந்து ஜென்ரேஷனாக பாஸ் ஆகி வரலாம். அப்படி இல்லைனா ஒரு பர்சனில் இது வந்து அக்வயர்ட் ஆகியிருக்கலாம், சம் அதர் ரீசன்னால் இது வந்திருக்கலாம். அண்ட் திஸ் டிஃபெக்ட் இஸ் டியூ டு த இம்பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஐ லென்ஸ். ஐயோட லென்ஸ் வந்து இம்பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடியது. காரணம் என்னென்ன அப்படின்னா ஒன்று கேட்ராக்ட் டெவலப் ஆகிருக்கலாம் அந்த லென்ஸில், இல்லைனா வந்து அல்சரேஷன் ஆஃப் கார்னியா ஆர் இன்ஜுரி டு த ரீஃப்ராக்டிங் சர்ஃபேசஸ் எக்ஸெட்ரா. எந்த காரணத்தினால கூட இந்த டிஃபெக்ட் வந்து வந்திருக்கலாம். அண்ட் திஸ் கேன் பி கரெக்டட் பை யூஸிங் அ சிலிண்ட்ரிக்கல் லென்சஸ். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம டிஃபெக்ட் ஆஃப் ஐ பற்றி பார்த்துருக்கோம்.
மயோபியானா என்ன, ஹைப்பர் மெட்ரோபியானா என்ன, பிரஸ்பயோபியானா என்ன அண்ட் ஆஸ்டிக்மேட்டிசம் பற்றி பார்த்துருக்கோம். ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்து இந்த டாபிக் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். If you have any doubt regarding this, please to comment, let me know in the comment section. If you like this video, thumbs up, share among your friend circle. இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு சயின்ஸை பற்றி ஈஸியாக தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த யூனிட்டை நான் போஸ்ட் பண்ண அதர் வீடியோஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு அடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து பார்க்கலாம். See you soon again in next video. Thank you for watching.